என்னதான் ஆச்சு நமது திமுகவிற்கு? காலையில புள்ள வருது ஒப்பாரி வச்சா சாயங்காலம் அப்பா எடுத்துக்கிறாரு. டைம் டேபிள் ஏதாவது போட்டிருக்கீங்களா? இந்த ஸ்கூல்ல காலேஜ்ல எல்லாம் டைம் டேபிள் இருக்கும்ல, மேக்ஸ் அந்த மாதிரி. காலையில நான் ஒப்பாரி வைக்கிறேன், சாயங்காலம் நீங்க ஒப்பாரி வைக்கிறீங்கன்ட்டு. கழக நிர்வாகிகளே, கழக கண்மணிகளே, அன்பு உடன்பிறப்புகளே, கல்யாண காது குத்துரு எதுவும் வைக்காதீங்கப்பா. இவங்க ஒப்பாரியே கேட்க முடியல. அதுலயும் நேத்து ஐயா ஸ்டாலின் ஐயா அவர்கள் பேசும்போது ஒரு யாரெல்லாம் நோட் பண்ணீங்கன்னு தெரியல, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ரொம்ப வியந்துட்டு அப்படியே டீட்டெயில்டா போவேணான் இருக்கேன். பட் இந்த விஷயத்த மட்டும் பேசிட்டு இந்த கண்டென்ட்டுக்குள்ள நம்ம உதயண்ணா தம்பி இருக்காருல்ல, உதயண்ணா தம்பிக்கான வீடியோ இது ஆக்சுவலா. பட் ஓப்பனிங்ல இதை முடிச்சுட்டு போயிடுவோம் ஐயா ஸ்டாலின் விஷயத்துன்றதுக்காக. அது என்னன்னா, பெரியார் பெரியார் பெரியார்னு சொல்லிக்கிட்டு இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் எல்லாருமே அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரே புதுசா ஒரு வார்த்தையை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காரு. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். எம்ஜிஆர் அவர்கள் இருந்த கட்சி, எம்ஜிஆர் அவர்கள் முதல் ஜெயித்த சின்ன உதயசூரியன், இப்படிலாம் ஒரு கார்டு ஒன்று போடுறாங்க. யாருக்கு? ஏடிஎம்கே தொண்டர்களுக்கு. ஐயா ரொம்ப லேட்டு. ஏடிஎம்கே தொண்டர்களா தாவேகா தொண்டர்களா மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு. அடுத்து என்னோட தனிப்பட்ட கருத்து, ஒரு உண்மையான அண்ணா திமுக தொண்டன் திமுக பக்கம் போனானா அதை விட அவனுக்கு வெக்கக்கேடு எதுவுமே கிடையாது. எங்க புரட்சி தலைவியை நீங்க என்ன பண்ணீங்க? எங்க ஐயா எம்ஜிஆரை நீங்க என்ன பண்ணீங்க? எதனால அண்ணா திமுக உருவாச்சு? அப்படிலாம் இருக்கும்போது திமுக பக்கம் போற அண்ணா திமுக காரன் எனக்கு அண்ணா திமுக காரனே கிடையாது. அவன் தாவேகா பக்கம் போனா கூட ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா எங்க கட்சியோட தலைமை சரியில்லை. அதாவது எங்க கட்சி நான் சொன்னோன்னு என்ன அண்ணா திமுக கட்சி நினைச்சிடாதீங்க, அந்த நபர்களை மென்ஷன் பண்ணி சொல்றேன். எங்க கட்சியோட தலைமை சரியில்லை, நிர்வாகம் சரியில்லை, அதனால நாங்க இந்த கட்சியை விட்டு வெளியேறோம் அப்படின்னு நினைக்கிற தொண்டர்கள் தாவேகா பக்கம் போகலாம். திமுக பக்கம் ஜென்மத்துக்கும் போகக்கூடாது. அப்படி போனா அதை விட ஒரு வெக்கக்கேடான விஷயம் எதுவுமே இல்லை. ஸோ இனிமே மக்கள் திலகத்தை தான் அவங்க கையில் எடுக்க போறாங்க. பார்ப்போம். இன்னைக்கு நம்ம உதயண்ணா தம்பி சொல்றாப்ல என்னன்னு கேட்டு வரலாம். கனிஷ் பிரபு அப்படின்ற ஒரு பேரை கனி அப்படின்னு சொன்னதுனால மட்டும், அண்ணன் இம்ரான் அவர்களோட கூட இருக்க அப்படின்னு சொன்னதுனால மட்டும் ஒரு வெறுப்பு அரசியல பரப்புறீங்களே, இஸ்லாமிய மேல உள்ள வெறுப்பை வெளிப்படுத்துறீங்களே, அதை பத்தி ஏன் போடல? அதையும் போட தம்பி. அந்த இஸ்லாமியர்னு தெரிஞ்சு அடிச்சாங்க, பிறப்புறுப்பை அறுத்துருவாங்க சொன்னாங்க. அதுவும் நீங்க ரொம்ப ஒரு மத கலவரத்தை உண்டாக்கக்கூடிய சூழல்ல பேசிக்கிட்டு இருக்கீங்கல்ல, அப்படி ஒரு சம்பவம் உண்மையிலேயே நடந்துச்சா? அதுக்கான ஆதாரம் உங்ககிட்ட இருக்கா? அப்படி ஆதாரம் இருந்திருந்தா நீங்க அந்த ஆதாரத்தை அந்த வீடியோல பிளே பண்ணிருக்கணும். வெறும் வாய் வார்த்தையா என்னை பேரை வச்சு இஸ்லாமியர் நினைச்சு என்னோட இஸ்லாமியர்களே கேவலப்படுத்துற மாதிரி பேசினாங்கன்னு சொல்லி வாய் வார்த்தையில பேசக்கூடாது. நீங்க எஃப்ஐஆர்லயே நீங்க கம்ப்ளைண்ட்லயே அதை மென்ஷன் பண்ணா கூட அதுக்கு ஆதாரம் வேணும் தம்பி. ஆதாரம் இருக்கா? அப்படி ஒருவேளை என்னோட அறியாமையில கேட்கிறேன் தம்பி, ஒருவேளை அவங்க அப்படி உங்களை மிரட்டி இருந்தா, சத்தியமா அடிக்கவே இல்லை. நீங்க அந்த ஹாஸ்பிட்டல் வாசல்ல உட்காந்து பண்ண காமெடி எல்லாம் பார்த்தேன். முதல்ல நான் தான் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சேன். இப்பவும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறேன். யாரையுமே பொது வழியில பேசுறதுக்காக அவங்கள போய் மிரட்டவே கூடாது. அதுல நான் 100% அதே ஸ்டாண்ட்ல நிக்கிறேன். ஆனா பேசினாங்கன்றதுக்காக ஒட்டுமொத்த தாவேக்காரங்களையும் நீங்க குறி வச்சு பேசுறீங்கல்ல, ஏன் கமெண்ட் கீழே அறுத்துருவேன்னு சொல்றானுங்க. அப்ப அவனுங்கெல்லாம் என்ன பண்ணலாம்? திமுக காரனு தான். என் கமெண்ட் கீழே பேசுறானுங்க திமுக காரனுங்க. 22 வயசு பையன், 25 வயசு பையன், உங்களுக்கு என்ன வயசாகுது? 26. ஒரு பொது வெளியில 26 வயசு ஆகுற உங்களுக்கு எல்லாரையும் பேசுறோம், ஒரு பொது வெளியில பேசுறோம்னு நீன்னு பேசுறீங்களே, இதுதான் உங்க திமுக கத்து கொடுத்த சுயமரியாதையா? உதயண்ணா தம்பி, உதயண்ணா தம்பி. தம்பி நீ உதயண்ணாக்கு மட்டும் தம்பி இல்ல, உன்னை விட வயசுல பெரியவங்களா இருக்கிற அத்தனை பேருக்கும் நீ தம்பி தான் தம்பி. நீ பயன்படுத்தினதால்தான் இப்ப என்னோட மொராலிட்டி எல்லாம் நான் விட்டுட்டு நான் பேசுறேன். முதல்ல ஒரு பொது வெளியில எப்படி பேசுற? இதுதான் உனக்கு கத்து கொடுத்தாங்களா? உங்க திராவிடம் முன்னேற்ற கழகம், திராவிடத்துல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. திராவிடம் நல்ல ஐடியாலஜி தான், அதை நானும் பின்பற்றுறேன். ஆனா உங்க திமுகல திராவிடம் இருக்கா? பண்ணையார்த்தனமான கட்சி நடத்துற உங்க திமுகல எங்க இருக்கு திராவிடம்? எங்க இருக்கு சுயமரியாதை? திமுகவா இருக்கா? சரி, அதை விட்டுருங்க. நீங்க இந்த இஸ்லாமியர் விஷயத்துக்கு வருவோம். இஸ்லாமியர்னு உங்களை சொன்னதா அடிச்சதா சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம யாரு ஒருத்தர் பேர் சொன்னீங்களே சைதாப்பேட்டையில, அவர் எடுத்தாரு ஹாஸ்பிட்டல்ல நீங்க படுத்துட்டு இருக்கும்போது. அந்த வீடியோல நீங்க சொல்லல. அதுக்கு அடுத்த வீடியோ துடிச்சுக்கிட்டே போட்டீங்களே, நம்ம வாட்டர் மெலனை விட பயங்கரமா நடிச்சிங்களே, அந்த வீடியோலையும் போடல. அந்த வீடியோலையும் சொல்லவே இல்லை இந்த விஷயத்த.
இந்த எங்கேயுமே சொல்லாத. அதாவது ஹாஸ்பிட்டல் வாசல்ல உங்களுக்கு ஒண்ணும் இல்லைன்னு அமுச்சு விட்டதுக்கு அப்புறமா ஹாஸ்பிட்டல் வாசல்ல உட்காந்து ஒரு காமெடி பண்ணீங்களே, அங்கேயும் சொல்லல. எங்க வந்துச்சு இஸ்லாமியர்ன்ற பேர்ல அடிச்சாங்கன்ற விஷயம்? எப்ப ஆரம்பிச்சீங்க அந்த நெரேட்டிவ? திமுகன்ற ஒரு கட்சி மொத்தமா உங்க மேல கொடையில வந்து நின்னுச்சு. ஐயா RS பாரதிலாம் வந்து பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சாரு அப்போ. மகளே, பொதுவா ஒரு கேஸ் நம்ம கொடுக்குறோம்னா அந்த கேஸை வந்து ஸ்ட்ராங் பண்றதுக்காக சில விஷயங்கள் ஆட் ஆன் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஆண் பாவம் பொல்லாததுல நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த படத்துல ஒரு டைவர்ஸ் கேஸுக்கு மியூச்சுவல் கன்சர்னா இல்லாம ஒருத்தர் மட்டும் டைவர்ஸ் வாங்கணும் போது அவங்க இஷ்டத்துக்கு அலிகேஷன் வைப்பாங்க. அந்த அலிகேஷன் எல்லாத்தையுமே விசாரிப்பாங்க. ஸோ இது எல்லாமே விசாரிக்கப்பட வேண்டிய விஷயம். அவங்க சொன்னதாகவோ எங்கேயுமே ஆதாரம் இல்லை. உங்ககிட்ட ஆதாரம் இருந்திருந்தா ஒருவேளை நீங்க இப்ப பேசின வீடியோவோடவே அந்த ஆதாரத்தை ஃபைல் பண்ணியிருப்பீங்க, வீடியோவை ப்ளே பண்ணியிருப்பீங்க. உங்களை பார்த்து அவனுங்க ஓடினாங்களா இல்லை அவங்கள பார்த்து நீங்க ஓடினீங்களான்னு எனக்கு டவுட் இருக்கு. ஏன்னா நீங்க கேமரா பிடிச்சிட்டு நீங்க எடுத்த அந்த வீடியோ எல்லாத்துலயும் நீங்க ஸ்டெடியா நிக்கிறீங்க, அவங்க தான் ரொம்ப தூரத்துல இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க தான் வந்து மிரட்டியிருக்காங்க. அது அப்படிதான் இருந்திருக்கும் சீனு. நீங்களா போய் யார்கிட்டயும் இது பண்ணிருக்க மாட்டீங்க. நீங்களா போயிட்டு நோ உதயண்ணா தம்பினா அப்படிலாம் பேசிருக்க மாட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா சொல்றேன், அவங்களாதான் வந்திருப்பாங்க. வந்தவங்க நீங்க மொபைல் நீட்டினோன்னு அவ்வளவு தூரம் போயிட்டாங்க. அது மொபைல் நீட்டினதுக்கு அப்புறம் நீங்க என்ன பேசுனீங்கன்னு தெரியல. எங்க ஐயா விஜயகாந்த் மாதிரி சொல்லணும், ஒரு பக்கம் தானே காட்டுனீங்க, இன்னொரு பக்கத்தை காட்டலீங்க. தம்பி அதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துட்டீங்கல்ல, விசாரணைக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம். இங்க பொதுவெளியில உக்காந்துக்கிட்டு ஒரு இஸ்லாமியர்களா என்ன பண்றீங்க, இஸ்லாமியர்களா இதுன்னு சொல்லி ஒரு மத கலவரத்தை தூண்டுற விதமா பேசாதீங்க. உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன். உங்களுக்கு 26 வயசு ஆகுது, நீங்க ஹாஸ்பிட்டல்ல சொன்னீங்க 26 வயசு ஆகுது. 2010 உங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? 10 வயசு இருக்கும், 9 வயசு இருக்கும் இல்லையா? 2010 திமுக தான் இங்க ஆட்சியில இருக்கு. எங்க ஸ்டேட்ல. சென்ட்ரல்ல யார் இருக்கா தெரியுமா? திமுகல இருக்கிற அமைச்சர்கள் எல்லாம் இருக்காங்க காங்கிரஸ் கூட. காங்கிரஸ்ல யாரு எல்லாம் இருக்காங்க காங்கிரஸ்ல அமைச்சரா. காங்கிரஸ் ஆட்சி நடக்குது. டிசம்பர் 6 தெரியுமா? அந்த நாள்ல என்னை பார்த்து இஸ்லாமியரா இருக்கேன்னு சொல்லி போலீஸ் என்னை நிறுத்திடுச்சு. நிறுத்தினதுக்கு அப்புறம் என்கிட்ட இருந்த லைசன்ஸ் எடுத்து காமிச்சேன். அப்போ ஆதார் கார்டுலாம் கிடையாது என்கிட்ட. லைசன்ஸ் எடுத்து காமிச்சேன். காமிச்ச உடனே லைசன்ஸ்ல என் பேரை பார்த்துட்டு என் முகத்தை பார்த்துட்டு ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டலை அப்படின்னு சொல்லி என்ன 5 மணி நேரம் காவல் நிலையத்துல உட்கார வச்சாங்க தம்பி. உங்க ஸ்டேட் கவர்மெண்ட் யாரு? டிஎம்கே. சென்ட்ரல் கவர்மெண்ட் காங்கிரஸ். 2 பேரும் யாரு? மதசார்பின்மை. எப்படியே மதசார்பின்மை கொள்கை கொண்ட கட்சிகள். நான் உக்காந்தேன். அன்னையில இருந்தான் பொட்டே வைக்க ஆரம்பிச்சேன். பொட்டு வச்சு ஏன் வெளியே போனேன்னா அன்னையில இருந்தான் போனேன். இப்போ இந்த சம்பவம் நடந்ததுக்கு திமுக காரணமா? ஏன்னா திமுகவோட காவல்துறை அன்றைய காலகட்டத்துல ஐயா மு கருணாநிதி அவர்களிடம் தான் இருந்தது. அவர் காரணமா? எங்கேயோ எவனோ ரோட்ல போறவன் பேசியிருக்கான். ஆனா அவன் இஸ்லாமியரை தாழ்த்தி பேசியிருந்தானா நானும் 100% உன் பக்கம் நிக்கிறேன் தம்பி. பேரை வச்சு ஒருத்தர் அடையாளப்படுத்துறது எந்த விதத்துல ஏத்துக்க முடியாது. ஆனா அப்படி அவன் அடையாளப்படுத்துனதுக்கான எந்த ப்ரூஃபும் உங்ககிட்ட இல்ல. இல்லாமலே நீங்களே அப்படியே காத்துல வடை சுடுறது, கம்பு சுத்துறது, இது திமுக ஆதி காலத்துல இருந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. தண்டவாளத்துல தலை வச்ச காலத்துல இருந்து இன்னே வரைக்கும் இதைதான் திமுக பண்ணிக்கிட்டு இருக்கு எங்க கிட்ட. இன்னொரு உதாரணம் சொல்லுவா அதுக்கு. திருப்பரங்குன்ற விஷயத்துக்கு GR சுவாமிநாதன் எப்ப தீர்ப்பு கொடுத்தாரு? தீபம் ஏத்தலான்னு அவர் தீர்ப்பு கொடுத்த நாளுக்கு அன்னைக்கு ஈவினிங் அப்பீல் போயிருக்கலாம் போல, மறுநாள் அப்பீல் போயிருக்கலாம் போல. கரெக்டா தீபம் ஏத்துற அன்னைக்கு அப்பீலுக்கு போறீங்கன்னா திமுகவோட இன்டென்ஷன் என்ன? இங்க மத கலவரம் வரணுமா? மத கலவரத்தை தூண்டினதே திமுக தான் நான் சொல்லுவேன். 3ஆம் தேதி அப்பீலுக்கு போனாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் யாருக்குமே தெரியாது. அங்க அப்பீலுக்கு போய் அது தடை வாங்க போறாங்க, எதுவுமே தெரியாம எல்லாரும் தீபம் ஏத்த கிளம்பி வந்தாங்க. அந்த தீபம் ஏத்துற விஷயத்துல எனக்கு உடன்பாடே இல்லை. அது வேற கருத்து. அந்த இடத்துலதான் தீபம் ஏத்தணுமா அப்படின்ற விஷயத்துல எனக்கு உடன்பாடே இல்லை. இறைவன் எல்லா இடத்துலயும் இருக்கான்னு நினைக்கிற ஒரு ஆள் நான். ஒரு இடத்துலதான் போய் ஏத்தணும் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஆனா ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர்களோட நம்பிக்கைக்கும் இந்த பக்கம் ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர்களோட நம்பிக்கைக்கும் நடுவுல விளையாடுறது திமுக தம்பி. எது நீ சொல்றிய திராவிடம்னு? திராவிடம் இல்ல, திராவிட முன்னேற்ற கம்பெனி. அந்த கம்பெனியோட வேலையே ஒருத்தனோட ஜாதி அடையாளப்படுத்துறது, ஒருத்தனோட மதத்தை அடையாளப்படுத்துறது, இதுதான் வேலை. ஆனா வெளியே இருந்து பார்த்தா அவங்க அதுக்கெல்லாம் காவலாளி மாதிரியே தெரியும், அப்படியே வாட்ச்மேன் மாதிரியே தெரியும். ஆனா வாட்ச்மேனே கிடையாது, வேலியே பயிரமேயும். பார்த்துருக்கீங்களா? அது திமுக தான் செய்யும். இது எல்லாம் அந்த இடத்துல இருந்து பார்த்துட்டு அங்க இருந்து இந்த இந்த இயக்கம் இந்த இதுவெல்லாம் பொய் பேசுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுதான் இவங்களெல்லாம் தூக்குறதுக்காக தான் நாங்கெல்லாம் ஓட்டு போட்டிருக்கோம். புரியுதா உதயண்ணா தம்பி?
உதயநாத் தம்பி நீங்க களமாடுங்க. அந்த களமாடுறதுல நியாயமான முறையில களமாடுங்க. உங்க நியாயமான களமாட்டத்துக்கு நாங்க நிப்போம். ஏதாவது ஒரு நீங்க தாவேகாவோட ஆட்சி மேல ஏதாவது குறை சொன்னீங்கன்னா அந்த குறையை டிஃபெண்ட் பண்றதுக்கு எங்ககிட்ட ஏதாவது சோர்ஸ் இருந்தா நாங்க டிஃபெண்ட் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா ஆமாங்க ஐயா தப்புதாங்க ஐயா வாங்க 2 பேரும் சேர்ந்து கேட்போம்னு கேட்போம். உங்களை மாதிரி ஒரு 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 அரசாட்சியே நடத்த விடாம, ஒரு அரசாங்கத்தையே நடத்த விடாம தடுக்கிற வக்ர புத்தி உள்ள நாதாரிங்களோட கூட்டமைப்பு திமுக. நாதாரிங்களோட கூட்டமைப்பு திமுக. எங்க முதலமைச்சரை நாதாரின்னு ஆர் ராசா சொல்லும்போது குழுக்குழுன்னு இருந்துச்சா? அப்படிதான் சொல்லுவோம். நாதாரிங்க நிறைஞ்ச திமுகல நாங்க திரும்ப உள்ள சேர்க்க மாட்டோம். புரியுதா தம்பி? இந்த முஸ்லீம் கார்டெல்லாம் எடுத்துட்டு பிளே பண்ணாத தம்பி. அடுத்து அந்த ஜென்சி மீட்டப்ல உனக்கே மனசு குத்தல. பல்லவி மேடம் அவங்க குழந்தைய வச்சுக்கிட்டு இது பண்றத கேலி பண்றீங்களே, உங்களுக்கு மனசு குத்தல? அவ்வளவு வக்கர புத்தியா உங்களுக்கு? அவ்வளவு கேவலமான புத்தியா? ஒரு கை குழந்தைக்கு, இத்தனை மாதமே ஆன கை குழந்தைக்கு தாய்ப்பால் தான் உணவுன்ற அந்த அறிவு கூட இல்லாத திமுக அப்படிதான் வளர்த்துருக்குல உங்களை. இதுதான் திமுக. இதுக்குதான் மக்கள் நாங்க வேணான்றோம் திமுகவை. புரியுதா தம்பி? புரியுதா தம்பி? புரியுதா தம்பி? திராவிட முன்னேற்ற கழகத்தால, அதாவது திராவிட முன்னேற்ற கம்பெனியால நீங்க பயன்பெற்றிருக்கலாம். எங்களுக்கு எந்த பயனும் இல்லை. புரியுதுங்களா? நீங்க உடன்பிறப்பா கட்சிக்குள்ள உங்க தாத்தா உங்க அப்பா இப்படி இருந்திருக்கலாம். அதனால மக்களுக்கு போக வேண்டிய பல சலுகைகள் நீங்க வாங்கி வாயில போட்டிருக்கலாம். அதனால உங்களுக்கு ரோஷம் வரலாம். எங்களுக்கு அப்படி எதுவுமே இல்லை தம்பி. இன்னைக்கு நம்ம பண்ணையார்கள்லாம் சேர்ந்து போராட்டம் பண்ணதை பார்க்கும்போது கொஞ்சம் மனசுக்குள்ள அடி குழுன்னு இருந்துச்சு. அந்த போராட்டத்துல அவங்களை கைது பண்றதை பார்க்கும்போது ரொம்ப குழுன்னு இருந்துச்சு. ஏன்னா எங்க தூய்மை பணியாளர் அக்காங்க இவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு அந்த ரிப்பன் பில்டிங்ல நிற்கும் போது குண்டு கட்டா தூக்கி அவங்க இது பண்ணி எவ்வளவு அமக்கலாம். அதுல மேயர் பிரியாக்காவை தூக்கும் போது அவங்க நின்று அந்த கொடியை வாங்கிட்டு நிற்கும் போது அந்த இடத்துல அராஜகம் போலீஸ் அராஜகம் எல்லாம் கத்தும் போது ஸ்பைடர் படத்துல எச்.ஏ. சூர்யா பருகி அப்படி இருந்துச்சு. அது எங்க தூய்மை பணியாளர் போராட்ட களத்துல இருந்த எங்க அக்காங்க இருக்காங்கல்ல, அந்த அக்காங்க சகோதரிகள் எல்லாம் பார்க்கும்போது அவங்க எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்கன்றத நான் ஃபீல் பண்றேன். அதுக்கெல்லாம் இருக்கிற கர்மா தான் உங்க ஐயா போய் வீட்டுல உட்காந்துருக்காரு. அவரை திரும்ப இடைத்தேர்தலில் வேற கூட்டு விடலான்னு பிளான் பண்றீங்க. ஆனா உங்களுக்குள்ள ஒரு குசும்பு இருக்கியா? திரும்ப விட்டு பார்ப்போம் தலைவன் என்ன ஆகிறாரு பார்க்கலான்ட்டு. நீங்க யாராவது இறங்கினாலே வாங்கதான் போறீங்க. எந்த இடைத்தேர்தலையும் உங்களுக்கு ஜெயிக்க முடியாது. மக்களே, அடுத்து சீமானண்ணனை பத்தி இந்த இடத்துல ஒரு விஷயம் பதிவு பண்ணணும். சீமானண்ணன் அம்பாசமுத்திரத்துல நிக்க போறாரு. ஆனா அதிமுகவும் திமுகவும் வேட்பாளரை போட போறது இல்லை அப்படின்ற செய்தி இருக்கு. அது உண்மையா பொய்யான்னு தெரியல. ஒருவேளை அப்படி ஒரு செய்தி உண்மைன்னா, நான் சீமானண்ணன் உங்க மேல ஒரு மரியாதை வச்சிருக்கேன். அந்த மரியாதை இறங்கிடும். எனக்கு மட்டும் இல்ல, உங்களோட நாம் தமிழர் இயக்க தொண்டர்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கும் இறங்கிடும். லெஃப்ட்ல போவாத, ரைட்ல போவாத, நடுவுல போனா லெஃப்ட்ல போ இல்ல ரைட்ல போ, நடுவுல போனா லாரி அடிச்சு செத்துருவன் சொன்னவரு கோட்டையில உட்காந்து கொடியேத்திட்டு இருக்காரு. நீங்க இப்ப லெஃப்ட் போலாமா ரைட்டு போலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. தமிழ் தேசிய சிந்தனைய, தமிழ் தேசியத்தோட அந்த இதுவை முழுசா கொண்டு வர சொன்ன நீங்க இப்படி பொது வேட்பாளரா நீங்க நின்று ஜெயிச்சீங்கன்னா அந்த தமிழ் தேசியமே தோற்றுவிட்டது, அந்த கொள்கையே தோற்றுவிட்டது என்று பொருள்படும். ஒரு திராவிட இயக்கங்களோட சப்போர்ட் இல்லாம இங்க தமிழ் தேசிய வேட்பாளர் வெற்றியே பெற முடியாதுன்ற நிலை ஏற்படும். அதனால அண்ணன் இப்போ இந்த விஷயத்த இவ்வளவு தூரம் நிறுத்துறேன். அம்பாசமுத்திர இடைத்தேர்தல் வரட்டும். அன்னைக்கு எப்படி இத்தனை பேர் ஆதரிச்சோ ஒருவேளை நீங்க தோத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்கண்ணா, அதுக்கு மேல அதாவது எல்லாரும் கை கொடுத்தோ ஒருத்தர் எழுஞ்சி மேல கூட்டு வர முடியலன்னா தெரியலண்ணா. அது நான் செய்ய வேணாண்ணா. உங்க கூடவே இருக்க எங்க அண்ணன் சாட்டை துரைமுருகன் செய்வாப்புல சூப்பரா. உங்களுக்கு செய்யறதே அவர் தானா. சரி மக்களே, மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி.